மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே. அன்புக்குரியவர்களே, புனித 10ஆம் பத்திநாதர் அவருடைய வாழ்வும் ஜெபமாலையும் இந்த செய்தியை காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1835 ஜூன் மாதம் 2ஆம் தேதி பிரான்ஸில் ரியோங்கிற இடத்துல பிறக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஜோசப் மெல்கியூர் என்கிற அவருடைய இயற்பெயர் அதுதான். அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக அவர் சொல்கிற வசனம், அவருடைய பேரை சொன்னால் சொல்லுகிற வார்த்தை எது வரும்னா, நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அதோடு 1858 குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். 1884 நவம்பர் 20 மன்துவாங்கிற இடத்துக்கு ஆயராக வருகிறார். பிறகு 1903 ஆகஸ்ட் 9 திருத்தந்தையாக தேர்வு செய்யப்படுகிறார். அப்போ தான் சொன்னாராம், அவருடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, அனைத்தையும் கிறிஸ்துவில் புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு தலையாய நோக்கத்தோடு அவர் திருத்தந்தையாக மாறுகிறார். இவருக்கு 2 முக்கியமான அடைமொழிகள் வந்து சேருமா. ஒன்று, நற்கருணையின் திருத்தந்தை என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் பெயர் பெற்றவர். ஏன் இவ்வளவு தூரம் நற்கருணைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சூழலில் யோசிக்கணும். அப்பொழுது எல்லா கிறிஸ்தவர்களும் திவ்ய நற்கருணை அருந்தலாம். அடுத்ததுல பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு பிள்ளைகள் குழந்தைகள் திவ்ய நற்கருணை அருந்த வேண்டும் என்று, புத்தி விவரம் தெரிய வேண்டும், புதுநன்மை எடுக்கணும்னா, இப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். நற்கருணையை குறித்து சொல்லும்போது நற்கருணை பாடசாலையை உருவாக்கினார். அதனாலே இவரை நற்கருணையின் திருத்தந்தை என்று சொல்வார்கள். இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கத்தில் இவர் ஜெபமாலையின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவரும் பெயர் பெற்றிருக்கிறார். காரணம் என்ன? அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1913 ஜெபமாலை விழாவை ஏற்படுத்தியவர் என்று சொல்வார்கள் 10ஆம் பத்திநாதர். அதனால இந்த ஜெபமாலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். இவர்கிட்ட பற்றி சொல்லும் போது இன்னும் சொல்லுவாங்க, 1918 மே 9 2414 திருச்சபை சட்டங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை புதுப்பித்து திரு அவைக்கு வழங்கியவர். அந்த அளவுக்கு இவர் ரொம்ப பிரபல்யமான ஒரு திருத்தந்தை. அன்புக்குரியவர்களே, இவர் ஜெபமாலை தந்தை என்று சொல்லுகிறதுனால ஜெபமாலை குறித்து ஒன்று சொல்லுவார். இவர் அதிகமாக இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புனவர்னு சொல்லுவாங்க. ஜெபமாலை பக்தியை பரப்புனவர். இவர் ஒன்று சொன்னார் பாருங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு சொன்னது, உங்களுக்கு மீட்பு வேணுமா, குடும்பத்தில் அமைதி வேணுமா, இதுதான் சிறந்த வழினார். ஜெபமாலை தான் சிறந்த வழி. உனக்கு மீட்பு வேண்டும் என்றால், குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்றால், கண்டிப்பாக ஜெபமாலை பக்தி உனக்கு வேண்டும். கடவுளோடு நெருக்கமாவதற்கான வழி எதிரான்னு கேட்டால் ஜெபமாலை அப்படின்னு சொல்லுவாராம். எல்லா ஜெபங்களிலும் இது ஆழமான அருள் வரங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொல்வார். ஆக இப்படி ஜெபமாலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தவர். எனவே ஜெபமாலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்கே மிகப்பெரிய அமைதி கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் குடும்பத்தில் ஜெபமாலை சொல்லுங்க. குடும்பத்தில் ஜெபமாலை சொன்னீங்கன்னா குடும்பம் எப்பொழுதும் அமைதியிலேயே வாழும். மீண்டும் நாளை வேறொரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.